குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 16/4/2024 ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 411க்கான கேரளா லாட்ரி கெஸிங் அண்ட் ஜாக்பாட் கெஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 15ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 129908 129908 அப்படிங்கிறது 15ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு. இப்போ 15ஆம் தேதிக்கான என்னோடய கெஸ்ஸிங் கொடுக்கல, 2 டேஸாக வீடியோ போடலை. இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் கொடுக்குறேன். ஆல்ரெடி ரிசல்ட் பாஸ் ஆன அதை பேஸ் பண்ணி தான் சார்ட் எடுத்திருக்கேன். வீடியோ போடல அப்படின்னாலும் சார்ட் எடுத்துருந்தேன். வீடியோ போடுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ இங்கே ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. 13, 14, 15 3 நாளுக்கான ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. சார்ட் நல்லா பாருங்கள். 188990135 இந்த 3 நம்பரை பேஸ் பண்ணி 3 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. 990135 இதை பேஸ் பண்ணி பார்த்தோம். இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 99 இருக்குது. 399 அப்படிங்கிறது 13ஆம் தேதிக்கான ரிசல்ட். 14ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு அதை பேஸ் பண்ணியே 350, அது கீழே இருக்கக்கூடிய நம்பர் 3599 0 இருக்குது. அதே 350 399 அப்படின்னு 2 நாள் ரிசல்ட் பாஸ் ஆயிருக்கு. இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த 90 அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 908 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. இப்போ 3 நாள் ரிசல்ட் எப்படி பாஸ் ஆகிருக்குன்னா இந்த 3 நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. 399 350 908 அப்படின்னு இந்த 3 நம்பரை பேஸ் பண்ணி 3 நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா 4வது நாள் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். அதனால் இந்த சார்ட்டும் கொடுக்குறேன். இது இல்லாமல் இன்னொரு சார்ட்டும் கொடுத்துருக்கேன். 3 நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. அதனால் நாளைக்கும் ரிசல்ட்டு இதை பேஸ் பண்ணி வரலாம். உங்களோட கெஸ்ஸிங்கில் வருமானு பாருங்கள். வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரை பேஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். இப்போ அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த 3 நம்பருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதனால் சார்ட் மட்டும் பாருங்கள். இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது. இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி எந்த மாதிரி நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சார்ட் பாருங்கள். கண்டிப்பாக 3 நாள் ரிசல்ட்டு இதை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகிருக்கு. ஜாக்பாட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தா 918 இருக்குது. கேரளா லாட்டரியில் பார்த்தோம் 908 வந்திருக்கு. ஜாக்பாட்டில் 918 வந்திருக்கு. அடுத்தது 190 இருக்குது. 190 அல்லது 109 ஏதோ ஜாக்பாட்டில் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. ஜாக்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதே சார்ட்டில் 4 ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. 4 ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. கேரளா லாட்டரியும் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. அதனால் நாளைக்கான ரிசல்ட்டும் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வரலாம். அதனால் இந்த சார்ட்டை எடுத்திருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வரதான்னு பாருங்கள். வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது இல்லாமல் இன்னொரு சார்ட் எடுத்திருக்கேன். இந்த சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 53903491 இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 539 இதில் 35 கீழே இருக்க பார்த்தோம் அப்படின்னா 034. இப்போ 350 அப்படின்னு நேற்று ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. 350 அப்படின்னு நேற்று ரிசல்ட்டு 350 பாஸ் ஆகிருக்கு. இப்போ அது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 981. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நேற்று உள்ள 0 அது கீழே பார்த்தோம் அப்படின்னா 98. இப்போ 908 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. 350 பாஸ் ஆகிருக்கு. அதே 0 பேஸ் பண்ணி 908 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. இப்போ 2 நாள் ரிசல்ட்டு இந்த 3 நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. 53903491 அப்படின்னு 2 நாள் ரிசல்ட்டு இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த சார்ட்டும் எடுத்திருக்கேன். இதை பேஸ் பண்ணியும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக 3 நம்பரை பேஸ் பண்ணி வந்திருக்கு. அது
அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா 53903498 இந்த 3 நம்பரை பேஸ் பண்ணி 2 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கான ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 3ஆவது நாள் ரிசல்ட்டு இந்த நம்பரை, ஏன்னா 2 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு, 3ஆவது நாள் இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 41 இருக்குது, 41 அப்படின்னு இருக்குது. ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 411. ட்ரா நம்பரில் டபுள்ஸ் வந்துருக்கு, அதனால் நாளைக்கான டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம். 411 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்ததை பேஸ் பண்ணியே 41 அப்படின்ட்டு 411 இருக்குது. டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே 411 இருக்குது. இப்போ ட்ரா நம்பர் வந்து ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ட்ரா நம்பர் 517 அப்படின்னு 751 அப்படின்னு ரிசல்ட் பாஸ் ஆச்சு. ட்ரா நம்பரே வந்து பாக்ஸ் நம்பராக பாஸ் ஆச்சு. இங்கே அதே மாதிரி வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 411 வந்த நம்பரை பேஸ் பண்ணி 41 இருக்குது. அதனால் 418 இருக்குது, 341 வரலாம், 814 வரலாம். அதனால் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட கெஸிங்கில் வரதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 சார்ட்டுக்குமே சில ஒற்றுமையெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 469, அதாவது 69 கீழே பார்த்தோன்னா 9 இருக்குது, 699 அப்படின்னா இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 699 டேரெக்டாகவே இருக்குது, 699 இருக்குது. இங்கே கீழே உள்ள நம்பரை பேஸ் பண்ணி 699 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஐ பேஸ் பண்ணி 1 இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட்டில் 6ஐ பேஸ் பண்ணி 1 இருக்குது, 6ஐ பேஸ் பண்ணி 1 இருக்குது. அது மாதிரி 4 இல்லை, அந்த சார்ட்டில் வந்து 4 இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 152 இருக்குது, 152. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 157 இருக்குது, 3 இருக்குது. 7ஓட பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 2, 152 ஆர் 157. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அது கீழே இருக்கக்கூடிய 2 நம்பரை பேஸ் பண்ணி 152 அல்லது 157. இங்கே 17 இருக்குது, இங்கே 15 இருக்குது, 157. இங்கே 17 இருக்குது, 5 இருக்குது. அதனால் 157. இங்கே டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 517 இருக்குது. இப்படி தான் நம்பர்ஸ் எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 15 இருக்குது, இங்கே 4111 16 இருக்குது, 18 இருக்குது. அதனால் இப்போ 411 இருக்குது. ட்ரா நம்பர்லேருந்து 1 வரும், ஏன்னா 0 வந்திருக்கு, 0 பதிலாக 1 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 1 எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்பர் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் வந்த நம்பரை பேஸ் பண்ணி 16 இருக்குது, இங்கே 15 இருக்குது. அதனால் சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். சில நம்பர்ஸ் இப்போ மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி மட்டும் சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன், அந்த நம்பர்ஸ் வந்து உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். இப்போ ஏ போர்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி 9 வந்திருக்கு. எகைன் 9 வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 969 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, அல்லது 959 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய சார்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். 9 வந்த நம்பர் ஏ போர்டில் 9 வந்திருக்கு. நாளைக்கும் ஏ போர்டில் 9 வரும் நினச்சிங்கன்னா 969 வரலாம், அல்லது 959 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ ஏ போர்டில் 5 வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 9 வந்தால் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 5 வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 517 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பி போர்டில் 0க்கு பதிலாக 1 வந்துச்சுன்னா 517 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ஏ போர்டில் 6 வந்துச்சுன்னா 617 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏ போர்டில் 5 ஆர் 6 அல்லது 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 517 ஆர் 617 வர சான்ஸ் இருக்குது. 513 8ஓட பவர் நம்பர் 3, 513 ஆர் 613 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ ஏ போர்டில் வந்து 9 இருக்குது, நாளைக்கு வந்து 8 ஆகும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஒரு நம்பர் இறங்கி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா 858 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 8 வந்து டபுள்ஸாக வந்துச்சுன்னா 858 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை 887, ஏ போர்டு 8, சி போர்டில் இருக்க 8 முன்னாடி போச்சு அப்படின்னா 887 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை ஏ போர்டில் 9க்கு பதிலாக 0 வந்துச்சுன்னா 088 சான்ஸும் இருக்குது.
ஜீரோக்கு பதிலாக 6 வந்துச்சுன்னா 688 சான்ஸ் இருக்குது. 648 ஏ போர்டில் 9க்கு பதிலாக 6 வந்துச்சுன்னா 648 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அல்லது 684 வர்றதுக்கான சான்ஸ். இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 151 இருக்குது. இங்கே 11 வரும்னு நினச்சேன்னா, ஏன்னா 411 ரிசல்ட்டு சரி ட்ரா நம்பர் 411 அங்கே 11 இருக்கிறதுனால இதுலேயும் 11 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 511 பாக்ஸ் 151 அல்லது 511 இல்லை அப்படின்னா 152 இருக்குது. 151 ஆர் 152 இருக்குது. 619 இருக்குது. சி போர்டில் எகைன் 9 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 8 வந்து 9 ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 619 வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. இது மாதிரி சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே ஏ போர்டை பேஸ் பண்ணி எடுத்தது. ஏ போர்டில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்பரை பேஸ் பண்ணி எடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் 4 வரும்னு சூஸ் பண்ணிங்கன்னா 46 ஆர் 48 அது மாதிரி எடுங்க. ஏ போர்டில் 8 வரும்னா 85, 84, 87. இப்போ ஏ போர்டில் 6 வரும் இருந்துச்சிங்கன்னா 68 இருக்குது, 64 இருக்குது, 68 இருக்குது. இப்போ அது மாதிரி ஏ போர்டில் என்ன நம்பர்ஸ் வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை பேஸ் பண்ணி சார்ட்டில் பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும். இந்த சார்ட் பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி தான் இதுலேயும் இருக்குது. இங்கே 2 நம்பர் வந்திருக்கு. இங்கே பார்த்தோன்னா 411 இருக்குது, 411 இருக்குது, 111 இருக்குது. பார்த்துக்கோங்க. இப்போ 3, 4 வந்து இதில் பேலன்ஸ் நம்பராக இருக்குது. இதில் 2 நம்பர் பாஸ் ஆச்சு, இதில் 2 நம்பர் பாஸ் ஆச்சு. இப்போ இதில் 2 நம்பர் பாஸ் ஆகணும் அப்படின்னா 3, 4 வரதுக்கான சான்சஸும் இருக்கலாம். ஏன்னா 5, 3 பாஸ் ஆகிருக்கு, இதில் 0 பாஸ் ஆகிருக்கு, இதில் 9, 8 பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 941 வரலாம், இல்லை 149, 941 அல்லது 914. நான் பேலன்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 34 இருக்குது, 3491 இருக்குது. இந்த நம்பரை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு இருந்துச்சிங்கன்னா பாருங்கள். இல்லை ஏ போர்டில் 8 வரும் அப்படின்னா 811 இருக்குது, 895 இருக்குது, 895, 811, இங்கே 85 இருக்குது. அது மாதிரி இந்த சார்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் 5 வரும் அப்படின்னா டபுள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 52, 522 டைரெக்டாக இருக்குது. 52 கீழே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி 522 இருக்குது. நான் டபுள்ஸ் வரும்னு நினச்சா 11 வந்துருக்கு ட்ரா நம்பர், அதனால் டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 522 இருக்குது. டைரெக்டாகவும் 522 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 44, 144 இருக்குது. 411 அப்படிங்கிறது ட்ரா நம்பரு, அதனால் 1 வந்து வராமல் 4 வந்து டபுள்ஸாக வரும் அப்படின்னுச்சுன்னா 144 அல்லது 441 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை 414 கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. சார்ட்டில் உள்ள நம்பர்ஸ் பாருங்கள். நம்பர்ஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. ரிசல்ட் வந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் வரும். அதனால தான் 2 சார்ட் எடுத்திருக்கேன். 3 நாள் ஒரு பிளேஸை பேஸ் பண்ணி வரும். இதில் 3 நாள் வந்திருக்கு. பட் இருந்தாலும் நாளைக்கும் வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாருங்கள். சார்ட் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் 2 நாள் பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கும் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி எடுங்க. கொடுக்குற நம்பர்ஸ் பார்க்குறத விட சார்ட் பாருங்கள். சொல்கிறத கரெக்டாக கேளுங்க. கேட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக எந்த நம்பர் வந்தால் எந்த நம்பரை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் வரும். ஒரு நம்பர் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை உங்களால் சூஸ் பண்ண முடியும். அது மாதிரி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இப்போ மேலே இருக்கக்கூடிய 3 நம்பர், அடுத்த இருக்கக்கூடிய 3 நம்பர், இதுக்குள்ளே தான் கண்டிப்பாக நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் வரும். அதே மாதிரி அடுத்த 2 நம்பர் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய 2 நம்பரை பேஸ் பண்ணி தான் வரும். அது மாதிரி அந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி தான் வரும். இல்லை அப்படின்னா டைரெக்டாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தோன்னா 152 இருக்குது, இங்கேயும் 152 இருக்குது, 512, 522. பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும்.
எடுக்கலாம். 100% கான்ஃபிடென்ட் இருக்குது வின்னிங் நம்பர்ஸ் கொடுக்கறதுக்கு. அதனால் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.